தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதத்துடைய 9ஆம் நாளாக இன்று தாயாம் திருவை புனித ஜோசப் கொத்தலங்கா என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் குருவாக சிறப்பான விதத்திலே பணியாற்றியிருக்கின்றார். இத்தாலிய தேசத்திலே அந்த தூரின் என்ற இடத்திலே தன்னுடைய வாழ்நாளிலே ஏழைகளிடத்திலே அன்போடும் இரக்கத்தோடும் வாழ்ந்திருக்கின்றார். ஒருமுறை இவர் இந்த கடைசி இந்த அருட்சாதனத்தை கொடுக்கின்ற பொழுது, நோயில் பூசல் கொடுக்கின்ற பொழுது, அந்த சகோதரிக்கு வீடு இல்லை, மாறாக அவர் ஒரு முற்றத்திலே வைக்கப்பட்டிருந்தார். ஆகவே அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, இவ்வாறு நோயாளிகளுக்கென்று நல்ல ஒரு இல்லம் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்பதனுடைய ஒரு அடையாளமாக பல அறைகளை கட்டினார். அதன் பிறகு ஒரு முதியோருக்கென்று ஒரு பராமரிக்கப்படக்கூடிய ஒரு சிறிய ஒரு இல்லம் என்ற பெயரிலே அருமையான ஒரு பாதுகாப்பு இல்லத்தை நோயாளிகளுக்கென்று இவர் கட்டி வைத்தார். இதன் பிறகு இவருடைய வாழ்விலே அநேக புதுமைகளை, அநேக அற்புதங்களை, யாரெல்லாம் அந்த இல்லத்திலே வந்து தங்குகின்றார்களோ அங்கு அனைவருமே அவர்கள் வாழ்விலே நலன்களை பெற்றார்கள், வல்லமையை பெற்றார்கள், கடவுளுடைய ஆற்றலை பெற்றார்கள். ஆகவே புனித பத்திநாதர் அந்த இல்லத்திற்கு புதுமை வீடு என்று பெயரிட்டார். புனித ஜோசப் கொத்தலங்கா அவர் கட்டிய அந்த ஒரு சிறிய அந்த இல்லத்திலே அத்தகைய ஒரு புதுமைகள் விளங்கியதாக இருந்தது. இதான் நம்முடைய திருவையிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுதும் நேற்றைய நாளினுடைய தொடர்ச்சியாக பேதுரு, யோவான் இவர்கள் அந்த முடக்கு மாதத்தை நலப்படுத்தி சாலமோன் மண்டபத்திலே அவர்கள் மீண்டும் வந்து ஒன்று கொடுக்கிற பொழுது அவன் எழுந்து நடப்பதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இவருடைய ராயப்பெரும் யோவானத்தில் வந்து பேசுகின்றார்கள். இவர்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதை, வல்லமை இருக்கின்ற கேட்கிற பொழுது அப்பொழுது ராயப்பர் அருமையாக சொல்லிவிடுகின்றார், இதோ என்னுடைய சொந்த வல்லமையால் அல்ல, மாறாக நீங்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், இயேசுவை கொன்று விட்டீர்கள், இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். நீங்கள் அந்த பரபாசை, ஒரு கொலையாளியை, ஒரு குற்றவாளியை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் இவர் தூய்மையானவர், நேர்மையானவர், இவரை கொண்டு விட்டீர்கள் என்று அவர்களிடத்திலே தங்களுடைய வார்த்தையை, இறை அனுபவத்தை பகிர்கின்றார்கள். இவர் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையால் தான் அந்த நோயாளி நலமடைந்தார், அவர் எழுந்து நடந்தார். ஆகவே எங்களுடைய சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, உயிர்த்த ஆண்டவர் இவர் கொடுத்த இந்த நம்பிக்கையால் தான் இந்த நோயாளி இன்னைக்கு நலம் பெற்று இருக்கிறார் என்று சாட்சி பகருகின்றார்கள். பாருங்கள், தங்களுடைய சுயநலத்தையோ தங்களுடைய வாழ்வையோ அல்ல, மாறாக இயேசுடைய நம்பிக்கையால், உயிர்த்த கிறிஸ்துடைய ஆட்கொள்ளுதலால் அனைத்து புதுமைகளும் அற்புதங்களும் நடக்கின்றன என்பதற்கு நாங்களே சாட்சிகள் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். இதைத்தான் இன்றைய இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அளவுக்கு இறை வல்லமை, இறை ஞானத்தை கொண்டவர்களாக நம்முடைய திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் கடவுளுடைய வார்த்தையை, உயிர்த்த கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு பாவங்களை விட்டுவிட்டு மனமாறி நற்செய்தியை நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் வளமடையும் என்பதை அருமையாக தங்களுடைய வாழ்விலே குறிப்பிடுகின்றார்கள். திருப்பாடலோடு பார்க்கிறோம், ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ வியப்புக்குரியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுளை போற்றி புகழ்கின்றார்கள். நற்செய்தியை பார்க்கிற பொழுது இயேசு சீடர்களுக்கு தோன்றுகின்றார். மூடப்பட்ட அந்த கதவுகள் மத்தியிலே இயேசு அவர் நடுவில் நிற்கின்றார். காரணம், இயேசு ஒரு ஆவிக்குரிய உடலாக இருக்கிறார். அதை அவர்கள் பார்த்து இதோ ஆவியை போல இருக்கிறார்கள் என்று கூட பதட்டம் அடைகிறார்கள். ஏன் கலங்குகிறீர்கள் என்று கேட்கின்றார். அப்ப இயேசு முற்றிலுமாக அவர் ஆவிக்குரிய உடலாக இருக்கிறார். முன்பிருந்த அந்த உடல் போன்று அல்ல, மாறாக இங்கே இயேசு ஒரு புதுமையான உடலாக, ஆவிக்குரிய ஒரு பிரசனமாக, மூடப்பட்ட கதவு மத்தியிலே இயேசு உள்ளே வந்து நிற்கின்றார். கேட்கிறார், ஏன் அச்சம் நிறைந்தவர்களாய், ஏன் ஆவியை காண்பதாய் திகிற்று இருக்கிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் உள்ளத்தில் ஏன் ஐயம் கொள்ளுகிறீர்கள், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று இயேசு தன்னை அவர்களுக்கு சாட்சி பகர்கின்றார். இதோ நானேதான் என்று சொல்கின்றார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்னவர், நானே நல்ல ஆயன் என்று சொன்னவர், நானே உலகின் ஒளி என்று சொன்னவர், இதோ என்னை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சிறுவத்தில் அன்போடு அழைக்கின்றார். அதான் உயிர்த்த கிறிஸ்துடைய அந்த பிரசன்னம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே நம்ம ஒவ்வொரு வாழ்வுக்கும் ஆண்டவர் ஊற்றாக, நமக்கு ஒளியாக, வழியாக நம்மை பலப்படுத்துகின்றார்.
நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றார். இன்னும் கடவுளுடைய மக்களாக நாம் வாழ, அருமையாக பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய மனக்கண்களை திறந்தவர்களாக தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய ஆற்றலை உணர்ந்தார்கள், கடவுளுடைய வல்லமையை உணர்ந்தார்கள். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவிலே அருமையான இந்த வியாழக்கிழமையிலே பாஸ்கா எங்கிழமையிலே குழந்தை இயேசுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை மகிமை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நாம் பெறுகின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். முற்றிலுமாக போர்கள் நீங்கி அனைவருமே அமைதி சமாதானம் பெற உங்களுக்கு அமைதி உண்டாக என்று சொல்கிறார். இன்றைக்கு குடும்பத்திலே, நாட்டிலே, சமூகத்திலே எல்லாருக்கும் இன்றைக்கு அமைதி தேவை. இயேசு கொடுக்கிற இந்த அமைதி நம்முடைய திருத்தந்தை நம்முடைய லியோ 14 அவர்கள் கூட நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய மறையர்கள் கூட எல்லா இடத்திலுமே அமைதி நிலவ வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநலம், நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம், நம்மிடம் இருக்கக்கூடிய அகங்காரம் விட்டொழித்து அநேக பாதிப்புகள், குழந்தைகள், முதியவர்கள் அநேக பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். ஆகவே அமைதிதான், கிறிஸ்து கொடுக்கிற அந்த அமைதிதான் எல்லாருக்கும் தேவை என்பதை அருமையாக வலியுறுத்தியது போல இன்றைக்கு இயேசு நற்செய்தியிலே உங்களுக்கு அமைதி உண்டாக என்று சொல்லுகின்றார். அத்தை ஒரு அமைதியை, சமாதானத்தை இன்றைக்கு உருவாக்கக்கூடியவர்களாக எல்லோருமே பகையை மன்னித்து பிறரோடு ஐக்கியமாக உறவோடு வாழ ஆண்டவரிடத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறப்பா. பாவங்களை விட்டுவிட்டு பாவ மன்னிப்பு பெற நீங்கள் மீண்டுமாய் கடவுளை நோக்கி வாருங்கள் என்ற நம்முடைய அழைப்பு எங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீர் கொடுத்திருக்கிற ராஜாவே. அப்பா, இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுவே, இதை நாங்கள் தேடி வந்த எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய அன்பும், உடைய கனிவும், உடைய இரக்கம், உடைய பரிவும் ஒவ்வொரு மக்களையும் தாங்கும்படியாக ஜோசப் கத்தலாங்க எவ்வாறு அந்த நோயாளிகள் மத்தியிலே அருமையான ஒரு புதுமை வீடு என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் அருமையான ஒரு இல்லத்தை கட்டி எழுப்பியது போல எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் கனிவோடும் இரக்கத்தோடும் கரிசனையோடும் ஒருவருக்கு துணையாய் இருக்க, ஒருவருக்கு வழிகாட்ட தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக கொடுத்து இயேசுவை நம்பி நாங்கள் நிச்சயம் வாழ்வு பெறுவோம் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உணர, உயிர்த்த கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட அந்த திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் உயிர்த்த கிறிஸ்துவால் ஆவிட அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு நற்செய்தியை அறிவித்து நாங்களே சாட்சிகள் என்று சொன்னது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை, புதுமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி எல்லா மக்களுக்குமே சாட்சியாக இருக்க, உலகெங்கும் சென்ற படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியல் என்று சொன்ன நம்முடைய அன்பு வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்க இந்த பாஸ்கா எண்கிழமையிலே, வியாழக்கிழமையிலே இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் நல்ல அரசு தேர்வு வெற்றி பெறுவதற்காக, இன்னும் வேலை வாய்ப்பிற்காக, திருமண வரத்திற்காக, நோய் நீங்கி நலம் பெற, இன்னும் தீய சக்திகள் மாற, கட்டுகள் மாற, சாவுகள் மாற என்று ஒப்புக் கொடுக்கிற அநேக வேண்டுதல்கள், ஜப ஐக்கியங்கள் அனைத்துமாய் ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் வெற்றியும் வாழ்வும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.